basic concept of economics. First one, wants and needs. That is the wants and needs. Wants இது அது படிச்சு ஹெட்டிங் basic concept of economics. இந்த கான்செப்ட் எல்லாம் இருந்தா மட்டும்தான் எக்கனாமிக்ஸ். இவ்வளவு நேரம் நீ படிச்சிருந்தது இதெல்லாம் சேர்ந்தது எக்கனாமிக்ஸ். பட் கான்செப்ட் இது இருக்குமா? நீங்க சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா சார் பிகாம் சிஏ அப்படின்னு நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாம் சிஏக்கு 11th 12th படிங்க, ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் சரி, சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் சரி, பட் இங்கே எலிஜிபிள் பிகாம் சிஏ இதெல்லாம் மேக்ஸ் படிச்சிருக்கீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்தாலும் எலிஜிபிள். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறீங்க சார்? நீங்கள் அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் அக்கௌண்ட்ஸ் எழுதி லெவல் 1 லெவல் 2 பாஸ் பண்ணி உள்ள வந்து உட்காந்துருக்கீங்க. ஓகேவா? எலிஜிபிள் தான், இது காமன். பட் கான்செப்ட் ஒன்று இருக்குல்ல, என்ன கான்செப்ட் சார் கண்டிப்பாக படிச்சு புதுசாக இருக்கு. அந்த கான்செப்ட் எக்கனாமிக்ஸ்ங்கிறது எல்லாமே சேர்ந்து நீங்கள் யார் வேணாலும் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு. பட் கான்செப்ட் என்னென்ன கான்செப்ட்னு பாருங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ். என்ன வாண்ட்ஸ் என்ன நீட்ஸ்? both are same meaning தான். I want, I need. பாருங்க இப்படி எடுத்துக்கோ. I want எனக்கு இது வேணும், I need எனக்கு இது தேவை. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரேண்டமா செக் பண்ற யார் சொல்றீங்க? I want, I need. ஓகேவா? ஈஸியா சிம்பிள் வேர்ட். I want நான் விரும்புறது, I need எனக்கு தேவை. வேணும் ரெண்டுமே ஃபைனலா இருக்கணும். எனக்கு வேணும். ஓகேவா? இதுல எது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ஒரு கான்செப்ட்மா. இந்த கான்செப்டை எக்கனாமிக்ஸ்க்கு லிங்க் பண்ணிருக்காங்க. சரியா? I want, I need. தேவையான பொருட்கள் இதுல கொண்டு வரீங்க. I want ஆ I need ஆ? I want ல தேவையான பொருட்கள், I need புரியுது? அத்தியாவசியமான பொருட்கள் தேவையான பொருட்கள் ரெண்டுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? கொஞ்சம் அது கரெக்ட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறப்ப அதை கரெக்டாக யோசிச்சு வச்சுக்கணும். அத்தியாவசியமான பொருட்கள் அப்படிங்கிறது கம்பல்சரி யூஸ் பண்ணியும் தேவையான பொருட்கள் தேவை அது தேவை தான். தேவையில்லாமல் போச்சுன்னா வேண்டாம். ஏதோ ட்ரை பண்ணுற கரெக்டாக சொல்ல ட்ரை பண்ணுறது வரல அப்படின்னு வந்து யோசிச்சு சொல்லுங்க. சரியா? I want, I need. அதை திருப்பி சொல்லி பாருங்க. I want, I need. அது தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். நான் விரும்புறது I want, I need எனக்கு இது தேவை. டிஃபரன்ஸ் வருதா? இதை யோசிச்சு சொல்லுங்க. ஆக்டா வேண்டாம். நீங்க தேவை உட்காந்துருக்கிறவங்க எல்லாரும் ரெடி ஆகிக்கோங்க. சக்தி வேணும். ஒரு தேவை ஸ்மார்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். சரி இன்னைக்கு நாளைக்கு இருக்காது. I want கண்டிப்பா இருக்கணும். I need. செகண்ட் ஒன் ஓகே. I want கொஞ்சம் ஆக்ஷன். I need ஓகேவா? சவுண்டா பேசுவா. சிம்பிள் ஒரு டேர்ம்க்கு எங்க ஸ்கூல்ல பாருங்க. நானே அந்த காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன். பாருங்க I want இது நான் விரும்பல. I need இது எனக்கு தேவை. பட் டிஃபரன்ஸ் புரியுதா? நான் விரும்புறது எல்லாமே நான் பண்ணிடுவேன். சரியா? நான் என்ன நாளை எல்லாம் 30 கூட வாட்ஸ் என்ன சார் இப்படி ஆகும் எல்லாரும் சொல்லுவோம். நான் கடைசியில் என்ன ஆகணும் அப்படிங்கிறது அது சொல்லிக்கலாம். நான் சொல்லிக்கலாம் எனக்கு சொல்லிக்கலாம். சொல்லலாம். இது என்னோட ஆசை. I want to relax. ஓகேவா? பட் I need 40,000.
கண்டிப்பா எல்லாத்துக்கும் அதுதான் சொல்றேன். காரணம் தான் காலேஜ் போறீங்க இந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கீங்க. ஆனா எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். 2 வருஷம் காரணம் வந்தாலும் என்ன பார்ப்பீங்க, எல்லாரும் பார்ப்பீங்க. நம்மளுக்கு வீட்டுல கொஞ்சம் வசதி இருந்தா இந்த மாதிரி சாதனை கொடுத்துருந்தா இல்லை நம்மளே டிரைவ் பண்ணி போதா இங்கே எக்ஸ்ட்ரா கிடையாது. எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். அது இன்னைக்கு ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா ஆசை இருக்கும். இது ஐ வாண்ட் பட் ஐ நீட். இதுல வந்து எப்போதும் நம்ம நாளை வந்து நம்ம பேரண்ட் இந்த ட்ரெண்ட்ல சமாளிக்கிற அளவுக்கு நம்ம படிக்க வைக்கிறாங்க. காலேஜ் பே பண்ணி ஒரு நல்ல காலேஜில் போகணும். இந்த அளவுக்கு இருக்குதே அப்படிங்கிறது ஓகேவா. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. டெய்லி சாப்பிடணுங்கிறது வேணுமா? டெய்லி சாப்பிட்டே ஆகும். வழியில் டெய்லியா 3 ஹார்ஸ் சாப்பிட்டா அது நீடு. பட் வாண்ட் அப்படிங்கிறது அந்த 3 ஹார்ஸ் மனசு நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டை நீங்க நினைச்சுக்கலாம் நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது இதுதான் எனக்கு உங்களுக்கு. ஆனால் உங்களுடைய ஐடியாஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கும். நான் இந்த சார் சொல்லுவேன் இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்றீங்க இல்லையா, அது வாண்ட். நீங்க என்ன ரியல் வீட்டில் என்ன கொடுத்துட்டு இருக்காங்களோ அது இது இன்னைக்கு என் பையனுக்கு போதும் என் பொண்ணுக்கு போதும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இது வாண்ட் கம்பல்சனா நீட் கம்பல்சனா? நீட் கம்பல்சன். ஏன்னா அது கண்டிப்பா பண்ணிதான் நீங்க விரும்புறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, எனக்கு இந்த நேரம் இது வேணும் இந்த நேரம் 3 நேரம் யோசிச்சு பாருங்க. 3 நேரங்கிறது அப்படியே வாரம் கொடுத்துருவாங்க. 10 டேஸ் 15 மாசம் வருஷம் என்ன வருது. நீங்க நினைக்கிற மாதிரியே நீங்க இருந்தாலும் அப்படின்னா என்ன அப்படின்னு மேட்ச் பண்ணுங்க, நடக்கவே நடக்காது பாண்ட்ஸ். ஸோ பாண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம், நீடை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா, இது ஒரு கான்செப்ட். ஓகேவா, இப்போ நீங்க இது எது கூட கொண்டு வந்து இப்போ லிங்க் பண்ணணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ஏதோ சொன்னாரே, அப்போ அந்த எக்கனாமிக்ஸ்ல எதையெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீட்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுமா. நீட்ஸ் நீங்க கம்பல்சனா அதை யூஸ் பண்ணியே தான் எக்கனாமிக்ஸ்ல யூஸ் பண்ணியாது. ஆனால் அந்த நீட்ஸ்ல லிமிட்டட் அன்லிமிட்டட் வேலை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? செகண்ட் பாயிண்ட்